ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வாங்கிக்குமா இந்த விதம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யுவர் லைஃப் வெர்சஸ் சோஷியல் மீடியா. ஆமாங்க, நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் ஒரு சின்ன குழந்தைலேருந்து பெரிய பாட்டி வரைக்கும் எல்லாருமே சோஷியல் மீடியா தான் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் பாதி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலே கழிச்சிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம வேலை செய்யும் போது ஒர்க்னும் சரி, வேலை செய்யறதும் சரி. ஸோ இந்த சோஷியல் மீடியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியானா என்னென்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோஷியல் மீடியானா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டெக்ஸ்டாகவோ, ஆடியோவாகவோ, மீடியாவோ, ஒரு வீடியோவோ, ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எல்லாருமே டிஜிட்டலாக கனெக்ட் ஆகிட்டு தான் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியானா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மக்கள் எல்லாருமே டிஜிட்டலாக கனெக்ட் ஆகிக்கிறது தான் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படிலாம் இருக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்ப மூலியமாகவும் இருக்கலாம், கூகுள் மீட்டில் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கலாம், ஸோ வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்தமாரி நிறைய ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஃபஸ்ட்டு எவ்வளோ வச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1960s வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மெசேஜிங் அப்ளிகேஷனால் என்ன பண்ண முடியும், ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஜிட்டலாக வந்துட்டுனா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படும். அதுதான் 1960s கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1970ஸ்க்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்னு அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் பூலிங் நடத்துனாங்க, அதாவது டிஜிட்டல் குவிஸஸ் நடத்துனாங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கீங்க, இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆதரவு இது தெரிவிக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அந்தமாரி வந்து 1970s வந்துச்சு. 1990s வேர்ல்டு வைட் வெப் இன்டர்நெட் வந்து பூம் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு. அதுதான் வந்து 6 degrees. அந்த 6 degrees அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் நம்மளோட நேம் வச்சு பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கனெக்ட் ஆனாங்க. இப்போ நான் வந்து நவீன், நீங்கள் வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளாக அவங்கவுங்க ப்ரொஃபைலு, ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு கனெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் வந்துச்சு. 2000க்கு அப்புறம் ஃபேஸ்புக் வந்தோடனே செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலிமா நிறைய பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் வந்துச்சு 2005க்கு மேலே. யூடியூப் வந்தோடனே எல்லாரும் வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து தான் கூகுள் வந்துச்சு. கூகுள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை வாங்கி கூகுள் வந்து ஒரு பெரிய சர்ச் இன்ஜினாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப் தான் மிகப்பெரிய அப்ளிகேஷனாக உதவிட்டு இருக்கு நம்ம உலகத்துலேயே. ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அவ்வளோ வழி வந்துருச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் சோஷியல் மீடியா லாஸ்ட்டு 10 years செம்மையாக பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கடந்த 2023 ரிசர்ச் படி 60% மக்கள், உலகத்தில் 60% மக்கள் சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ சோஷியல் மீடியா நன்மைகள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுங்க. நம்ம எங்கே இருந்தாலும், மூலையில் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் வந்துன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்டே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே, உங்கள் லவர்ஸ் கிட்டே ஈஸியாக நீங்கள் பேசலாம், எந்த மூலையில் இருந்தாலும். ஸோ இதோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நீங்கள் வந்து எது வேணால் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறலாம். இப்போ நான் யூடியூப் வச்சுட்டு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்தமாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் உங்களோட திறமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த உலகத்துக்கு காமிக்கலாம். இப்போ நான் நேரடியாக போயிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் நேரடியாக போயிட்டு நான் எல்லாக்கிட்டையும் போய் பேசி நான் ஒரு நல்ல பேச்சாளர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்தமாதிரி யூடியூப் வீடியோ போட்டதாக நிறைய பேர் டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும், நிறைய விஷயங்கள் சேராத விஷயத்துலாம் போய் சேரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவுது. மூணாவது இதுக்கு உதவுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்குறாங்க. இப்போ யூடியூப் மூலிமா நம்மளுக்கு தெரியாது எத்தனை விஷயம் எஜுகேஷனல் ஃப்ரீயாக கற்றுக்குறோம். ஸோ அந்தமாதிரி நிறைய எஜுகேஷனல் பர்பஸ்க்கு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. நாலாவது அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்துன்னா சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, அமேசான் எடுத்துங்க, புக்கு டெலிவரியாக ஆரம்பித்தாங்க அமேசான். ஆனால் இப்போ எல்லா டெலிவரியும் அமேசானில் வந்துடுச்சு. ஃப்ளிப்கார்டு, அதுக்கப்புறமேட்டு ஓலா வந்து பார்த்தீங்கன்னா வந்ததால் இப்போ எல்லாருமே பைக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா இதுதான் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோ யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் சொமேட்டோ வந்துச்சு. சொமேட்டோ வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அதுமாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்துருச்சு. எதுக்கு தான் ஆப் இல்லைன்ற மாதிரி எல்லாத்துமே சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ரியல் வேர்ல்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுருக்கு. ஸோ இதுதான் இதோட நன்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இதோட தீமைகள், இதோட டிஸ்அட்வான்டேஜஸும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்குன்னே சொல்லலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் அவங்க டைமோட நிறைய பேர் கழிக்கிறாங்க. அவங்க தான் நிறைய நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. நானும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணால் இன்ஸ்டாகிராம் தான் நம்மளை வச்சு சம்பாதிக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அந்தமாரி தான் ஸ்கோலிங் டைம் அதிகமாக இருக்கிறதுல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை பார்க்காம அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே அந்த இதுவை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு பான் அடிக்ஷனாகவும் இருக்கலாம், ஸோ வேறு எதனா அடிக்ஷனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபோன் இல்லாமல் 1 hour கூட இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லோ கான்ஃபிடென்ஸாக செல்ஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமு எங்கே திறந்தாலும் வந்துட்டுனா நல்லா இருக்காங்களா இல்லையோ, ஆனால் அவங்க வந்துட்டுனா அவங்க லைஃப்பை சூப்பராக வாழ்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. ஈவன் இன்ஃப்ளூயன்சஸ் பெரிய பெரிய ஆளும் கூட. ஆனால் அவங்க ரியல் லைஃபே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட கஷ்டப்படுற ஆளாக இருப்பாங்க மனதளவில். ஸோ வந்து வெளியே வந்து பார்க்க அழகாக இருக்கிறது வந்து அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே நினைக்காதீங்க. சோஷியல் மீடியான்றது வந்துட்டுனா அப்படி வந்துட்டுனா ஒரு ஃபேக்காக காமிக்கும். அது வர நியூஸுங்க வந்துட்டுனா நிறைய பொய் இருக்கும், நிறைய உண்மையாக இருக்கும். ஸோ அதை வந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு இவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், நம்ம தான் வேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதுங்க. சோஷியல் மீடியா வந்துட்டுனா அது வந்து அந்த மாதிரி காமிக்கிறாங்க, அது வேறு, ரியாலிட்டி வேறு. ஸோ அந்தமாரி இது அது அந்த இதில் எப்படி இருக்குது, நம்மளுக்கு அது வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில திறமை இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை நோக்கி போனாவே போதும். ஸோ யார் என்ன போஸ்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம நம்ம பார்த்தே போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, எதுலையுமே நல்லது கெட்டது சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கும். இந்த சோஷியல் மீடியாலும் அதே தான். ஆனால் என்னென்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வரும். இப்போ யூடியூப் எப்படி நீங்கள் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களோட எண்ணம் போல தான் வந்து உங்களோட தாட்ஸ் வருது, அதை போல தான் உங்கள் வாழ்க்கை வருங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்தோ நல்ல கண்டென்ட்டை தேடுங்க. சோஷியல் மீடியாவில் நல்லதை இதுவாக பண்ணுங்கள். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக பார்த்து நான் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போங்க சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ after that, bye bye, see you, take care. Thanks for watching. Have a nice day. Bye bye.